பேங்காக் வரீங்கன்னா மஸ்ட்டாக விசிட் பண்ணுற ஒரு ஷாப்பிங் பிளேஸ்னால் இது தாங்க இந்திரா ஸ்கொயர். இது எங்கே இருக்குன்னா பேங்காக்கில் பிரத்துனம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. மோஸ்ட்லி பேங்காக் வரவங்க நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டிங்கன்னா ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். ஈவன் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால நாங்களுமே வந்து நம்மளோட இந்தியன் வெஸ்டர்ன் வியர்ஸாக இருக்கட்டும், நம்ம ட்ரெடிஷ்னல் வியர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே கிடைக்கும். சாரீ அந்த மாதிரி கிடைக்காது. சல்வார் வந்து பாகிஸ்தானி சல்வார்ஸ்லாம் கிடைக்கும். பசங்களுக்கு டிஷர்ட்ஸ் வந்து சூப்பராகவே இங்கே கிடைக்குங்க. ஆனால் கிளாத் வந்து பியூர் காட்டன்லாம் கிடைக்காது. கொஞ்சம் லெனன் அந்த மாதிரி கலந்தாப்பில் தான் இருக்கும். ட்ராலி பேக் கிடைக்கும், வாட்சஸ்ஸு, குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் கிடைக்கும். இந்த ஒரு மாலுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களோட ஷாப்பிங்கை வந்து இந்த ஒன் டேயில் முடிச்சிடலாம். 2 ஃப்ளோரில் இருக்கும் இது. ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டுலேயுமே வந்து மிங்கிள் பண்ணி தான் இருப்பாங்க. இங்கே இது தான் இருக்கும், இங்கே அது தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா ஃப்ளோர்லேயுமே எல்லா ஷாப்ஸுமே இருக்கும். இந்த மாதிரி ஆக்சசரிஸ். ஆனால் ஆக்சசரிஸை பொறுத்தளவு நான் வந்து இங்கே வாங்க மாட்டேன். நான் வந்து இங்கேயும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் வந்து வேறு ஒரு ஏரியாவில் அது உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஆக்சசரிஸ் எல்லாமே. இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ வந்து நியூ மாடல்ஸாக வந்திருக்கு. இங்கே வந்து எலஃபண்ட் பிரிண்ட் போட்ட பேண்ட் வந்து நிறையவே கிடைக்கும். டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், குர்த்தீஸில் வந்து எலஃபண்ட் வந்து நிறையாவே போட்டிருக்கும். இது இங்கே வந்தாங்கன்னா இந்த தைலம் வெரைட்டி வாங்காமல் போகவே மாட்டாங்கங்க. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுக்கு சாக்லேட் வந்து இவங்களே பேக் பண்ணியே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து துபாயோட பிஸ்தாஷியோ சாக்லேட்டும் இப்போ வந்து இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே குட்டி குட்டி ஸ்டஃப்ஸ் இருக்குதும் இந்த மாதிரி இந்திரா கஃபே. ஆனால் கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் வெளியே கம்பேர் பண்ணும்போது. தட்ஸ் ஓகே. நம்ம வந்து உள்ள ஷாப்பிங் வந்துட்டோன்னா நம்ம இங்கே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் வந்து ரெகுலர் ஃபிட்டுக்கு போகிறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிளாத்துமே வந்து நல்லாயிருக்கும். கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்லிப்பர், பேக்ஸ் எல்லாம் வந்து பேக்ஸ்லாம் இங்கே வந்து 250 பாட்டில் இருந்துமே நல்லா தான் இருக்கும். எல்லாருமே வந்து இங்கே தான் மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குவாங்க. நான் போன அன்றைக்கி சீசன் வந்து இப்போ கம்மியாக இருக்கிறதுனால கூட்டமே இல்லை. ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. சீசன் ஜாஸ்தியாக இருக்க டைம்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாலை சுற்றியே ஃபுல்லாமே நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தாங்க. எல்லாமே மெட்ராஸ் தர்பாரில் இருக்கட்டும், சரவண பவன், ஆனந்த பவன் எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே இந்த ஷாப்பில் தான் சாப்பிடுவோம். இது வந்து ஹலால் ஷாப்பு. அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும்.